கண்ணா லட்டு திங்க ஆசையா. லட்டுனாலே திருப்பதி தான், திருப்பதினா லட்டு தான். ஆனால் அந்த லட்டு தான் இப்போ பிரச்சனையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தை அன்லிமிட்டெட் லட்டு கொடுத்தாங்க. அப்போவே நம்ம யோசிச்சுக்கணும், என்னடா அன்லிமிட்டெட் லட்டு கொடுக்குறாங்களேன்னு. ரீசெண்டாக மிருகங்களோட கொழுப்புல தான் லட்டு செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 37% கொழுப்பு இருக்கான். அப்போ அந்த பாதாம் நெய் அதெல்லாம் இல்லையா? இவ்வளோ நாள் எல்லாரும் திருப்பதி லட்டை பிரசாதமாக நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது பொய்ன்னு எல்லாரும் கேள்விப்பட்டோன்னே மக்கள் எல்லாம் கோவத்தோடவும் அதிர்ச்சியாகவும் இருக்காங்க. ஒரு பக்கம் திருப்பதி தேவஸ்தானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் நெய் தான் கலந்துருக்கோம், வேணும்னா தேவஸ்தானத்து மேலே சத்தியம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா கோவிலுக்கு போவோம், ஆனால் அந்த கோவிலே பிரச்சனைனா நம்ம எங்கே போகிறது? இந்த லட்டு பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா பொய்யா இருக்குமா? இதை கேள்விப்பட்டவொன்னே நீங்கள் லட்டு வாங்குவீங்களா? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா கலப்படம்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, டேஸ்டா இருக்குது.